அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், எந்த மனிதரும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பெற முடியாது என்ற தலைப்பிலே பல செய்திகளை நம்ம சொல்லி வந்தோம். இப்போது பல சகோதரர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் சென்ற ரமலான் மாதத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் உணவுகள் என்ற தலைப்பில் நம்ம தொடர் உரை நிகழ்த்தினோம். அதில் உடை சம்பந்தமாகவும் உறைவிடுவது சம்பந்தமான செய்திகள் சொல்ல முடியவில்லை. அதனால் அந்த தொடரை நிகழ்த்தினால் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இன்றையிலிருந்து இஸ்லாத்தின் பார்வையில் உடைகள், இஸ்லாத்தில் உடை சம்பந்தமாக பெரிய சட்டங்கள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது. உணவு சம்பந்தமான விஷயங்களை நம்ம ரமலான் மாதத்தில் முழுமையாக விளக்கிட்டோம், அறிந்து கொண்டீர்கள். இந்த உடை சம்பந்தமாக நம்ம வசிக்கிற இடம் சம்பந்தமான விஷயங்களில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற தலைப்பில் தான் இனி வரக்கூடிய வாரங்களில் நம்ம தொடராக செய்திகளை சொல்ல இருக்கிறோம். இந்த உடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இயல்பாகவே அவன் நிர்வாணமாக இருப்பதை விரும்பக்கூடாது. இயல்பிலேயே எந்த ஒரு மார்க்கம் வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் கூட ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மை என்னவென்று சொன்னால், தன்னுடைய நிர்வாணத்தை மற்றவங்கள் மத்தியில் மறைத்து கொள்ளணும். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் அல்லாத உயிரினங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பறவை போன்ற இனங்களுக்கு அது அல்லாஹ்வே நினைச்சா அதுக்கு ஒரு ஆடையை போர்த்தி வச்சிருக்கிறான். அவைகள் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி தனியாக ஆடை அணிய வேண்டியதில்லை. அந்த பறவைகளுடைய மானம் என்ன செய்ய மறைக்கப்பட்டு தான் அதனுடைய சிறகுகளால் அதில் உள்ள ரெக்கைகளால் மறைக்கப்பட்டு இருக்கும். விலங்குகளுடைய மறைவிடங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் எந்த மறைவையும் ஏற்படுத்தலை. ஆடு மாடு ஒட்டகை வெற்றுக்கெல்லாம் அவங்களுடைய மறைவிடங்களை மறைத்து கொள்ளணுங்கிற மாதிரியான ஏற்பாடும் எல்லாம் செய்யலை. மனிதர்களுக்கு மாத்திரம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த எந்த ஏற்பாடும் செய்யலை. படைப்பிலேயே நம்மளாக மறைத்து கொண்டாலே தவிர நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய மர்ம உறுப்புகளை மறைத்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சுருக்கிறான்னா செய்யலை. பறவைக்கு செஞ்ச மாதிரி செய்யலை. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம உழைப்பில் நம்ம முயற்சியில் தான் அந்த மறைத்து கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உடல் அந்த உறுப்புகளை மறைத்து கொள்ளுதல் என்கிற ஒரு விஷயம் முதல் மனிதரிலிருந்து ஆரம்பமாகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது மனிதனை என்ன செய்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே இந்த மறைவிடங்களை மறைத்து கொள்ளுதல் என்கிற ஒரு தன்மை வர ஆரம்பித்து விட்டது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய ஜோடி ஹவ்வா அவர்களும் நிர்வாணமாகத்தான் படைக்கப்பட்டு நிர்வாணமாகத்தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். படைக்கப்பட்ட பிறகு அவங்க நிர்வாணமாகத்தான் அந்த நெஞ்சாங்க சொர்க்க சோலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு ஆடை கொடுத்து மறைத்து கொள்ளுமாறு எல்லாம் என்ன செய்யலை, அவங்கள படைக்கவே இல்லை. பிறகு இந்த ஒரு மரத்தை சாப்பிடக்கூடாது என்று எல்லாம் என்ன செஞ்சான், உத்தரவு போட்டான். அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தங்களுடைய மறைவிடங்களை பற்றி உணராதவர்களாக இருந்தார்கள். ஒரு ஆணுண்டா இது, ஒரு பெண்ணுண்டா இதுங்கிற அந்த உணர்வுகள் இருக்கும்ல, அந்த உணர்வு கூட இல்லாதவர்களாகத்தான் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் இருந்திருக்கிறார்கள். இந்த மரத்தை சாப்பிட்ட உடனே தான் நம்ம ஆண் நம்ம பெண்ணுங்கிற அந்த அந்த தன்மை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த ஆண் பெண்ணுங்கிற தன்மை எதில் வர ஆரம்பிக்கிறது, அப்போ தான் உணர்ந்தாக நல்லா சொல்லி காட்டுறான். பலம்மா தாக்க ஷஜரா, அந்த மரத்தை அவர்கள் சாப்பிட்ட பொழுது பதத்துலகுமா சௌஆத்துகுமா, அவங்களுடைய மறைவிடங்களை பற்றி அவர்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு ஆடு மாடுகளுக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாது. குழந்தைகளுக்கு தெரியுமா, ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அவற்றுக்கு அந்த மறைவான உறுப்புகளை பற்றிய புரிதல் எதுவுமே இருக்காது. அந்த குழந்தை நிலையில் தான் அவங்க ரெண்டு பேருமே இருந்தார்கள்.
அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல்ங்கிற அந்த உணர்வுகள் எப்போ வருதுன்னு கேட்டால், இந்த மரத்தை சாப்பிட்ட உடனே பதத்திலகுமா சௌஆத்துகுமா, அந்த ரெண்டு பேருடைய மறைவிடங்கள் ரெண்டு பேருக்கும் தோன்ற ஆரம்பித்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம மறைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், நம்முடைய உறுப்பை நம்ம மறைச்சி ஆகணும், ஹவ்வா அவர்களுக்கு நம்ம உறுப்பை மறைச்சி ஆகணும் அப்படிங்கிற உணர்வு முதல் மனிதருக்கு எப்போ ஏற்படுகிறது? அந்த மரத்தை சாப்பிட்டவுடனே ஏற்படுது. ஏற்பட்ட உடனே தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, உடனே அந்த சொர்க்கத்தில் உள்ள இலைகளை எடுத்து தங்களை மறைத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். உடனே அங்கே மூணாவது நபர் கூட யாருமே இல்லை. சொர்க்கத்தில் இருந்து அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஆணும் பெண்ணு கணவன் மனைவி ஜோடி தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்து கூட மறைத்து கொள்ளுதல்ங்கிற உணர்வை அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே இது ஆண்கிற தன்மையும் பெண் என்கிற தன்மையும் அவங்களுக்கு புலப்பட ஆரம்பித்த உடனே செஞ்ச வேலை என்னென்று சொன்னால், அவங்க தங்களை மறைத்து கொண்டார்கள். யாருக்கு மறைக்கிறாங்க? ஆதம் ஹவ்வாவுக்கு மறைக்கிறாரு, ஹவ்வா ஆதமுக்கு மறைக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறைக்கிறாங்கன்னா பெரிய கூட்டமாக இருந்தாங்க மறைக்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள மறைத்து கொள்ளணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான். தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய இலைகளில் இருந்து அவங்க தங்களை மறைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஒரு விஷயம் 7வது சூறாவில் 22வது வசனத்தில் இருக்கிறது. இதே விஷயம் 20வது சூறாவில் 121வது வசனத்திலையும் இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே தான் அவங்களுக்கு அந்த உணர்வு வந்தது. நம்ம ஒரு ஆண், அவங்க ஒரு பெண் அப்படிங்கிற உணர்வு எப்போ தான் வருகிறது? அந்த மரத்தை, அதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி தான். குழந்தைகளுக்கு எப்படி தங்களுடைய உறுப்புகளை பற்றின விவரங்கள் தெரியாதோ அந்த நிலையில் தான் அவங்க படைக்கப்பட்டிருந்தார்கள். அதனால் நிர்வாணத்து பிரச்சனை இல்லை. குழந்தை நிர்வாணமாக இருக்கிற பற்றி நம்ம கூட பிரச்சனை எடுத்துக்கிற மாட்டோம்ல, குழந்தைகளும் எடுத்துக்கொள்ளாது. அந்த ஒரு நிலையில் அவங்க இருந்ததுனால தான் நிர்வாண பிரச்சனையாக ஆகலை. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசையை தூண்டக்கூடிய அந்த மரத்தை அதுக்கு தான் அல்ல சாப்பிட வேணான்னு சொல்லியிருந்தான். நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா ஆண் பெண்ணுங்கிற கிளர்ச்சி ஏற்படும். அது ஏற்பட்டால் நீங்கள் சந்ததிகளை பெருக்கணும், மனித குலம் பெருகணும்னா நீங்கள் வெளியேறி போகத்தான் வேணும். அதனால் அப்படிங்கிற அந்த கட்டளை போட்டது அதுக்காக தான். அந்த மரம் என்பது அவங்க ரெண்டு பேரும் ஆண் பெண் என்கிற அந்த பாகுபாட்டை அவங்களுக்கு உணரச் செய்யக்கூடிய ஒரு தன்மையை வழங்குறது தான் அந்த மரத்துடைய தன்மை. அதை இந்த வசனத்திலிருந்து விளங்கிக்கிறோம். எப்படி விளங்கிக்கிறோம்? அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தங்களுடைய மறைவிடம் பற்றி தோன்ற ஆரம்பித்தது, ரெண்டு பேருக்கும் தோன்றியது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மறைத்து கொள்ளுதல் என்பது பெரிய பெரிய கூட்டங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, கணவன் மனைவி மாத்திரம் இருந்தால் கூட, மனிதன் தான் என்ன செய்யணும்? எப்போ இந்த விவரம் குழந்தையாக இருக்கும்போது மறைச்சு கொள்ள மாட்டான். இப்போ விவரம் தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது இருந்து அவர்கள் என்ன செய்யணும்னா ஆடை மூலமாக தங்களை மறைத்து கொள்ளணும் என்கிற உணர்வு ஆரம்பத்திலேயே மனுஷனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவங்க எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் மற்றவர்கள் பார்த்து விடாமல் தங்களை மறைத்து கொள்ளக்கூடிய நிலையில்தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைத்திருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவை ஜெயிக்கிறாங்க. மக்காவை ஜெயித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமான பூர்வீகமான வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா இருந்து குளிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக என்ன செய்கிறாங்க? குளிக்கிறாங்க. குளிக்கும் பொழுது அவங்க மகள் ஃபாத்திமா கூட இருக்கிறாங்க. ரசூல்லா இருக்கிறாங்க. அப்போ குளிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாத்திமாவை கூப்பிட்டு, நான் குளிக்கிறேன், நீ ஒரு ஸ்க்ரீனை போட்டு நீ இந்த பக்கம் இருந்துக்க, யார் வந்தாலும் வாப்பா குளிக்கிறாங்கன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டு, மகள் மாத்திரம் இருந்த ஒரு இடத்தில் கூட குளிக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வருதுன்னா, இப்போ வஜதத்துஹு யக்தஸிலு ஃபாத்திமத்து தஸ்துருஹு, ஃபாத்திமா அவர்களை மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிறாங்க. அப்போ உம்முஹானிங்கிறவங்க ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க. உம்முஹானி யாருன்னு கேட்டால், ரசூல்லா அந்த அலியுடைய சகோதரி. உம்முஹானிங்கிறவங்க யாருன்னா அபூ தாலிபுடைய மகள். சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்றா வளர்ந்தாளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவராக இருக்கும் பொழுது இந்த உம்முஹானி அலி எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்றுக்குள்ள வளர்ந்தவர்கள். அதனால் உம்முஹானிங்கிறவங்க நம்ம சகோதரர் என்கிற அடிப்படையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையிலையும் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது ஃபாத்திமா நான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வாப்பா குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வெளியேறீங்க, குளிச்சுட்டு பேசிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ குளித்தல் என்றது கொஞ்சம் ஒரு வெளிப்படையாக ஈரமாக இருக்கும்போது உடம்பு தெரியத்தானே செய்யும். நிர்வாணமாக குளிக்க மாட்டாங்க. ஆனால் ஆடை அணிந்து குளித்தால் கூட ஈரம் படும்போது என்ன செய்யும்னு கேட்டால், அந்த உடம்புல கொஞ்சம் லேசான நிர்வாணம் வெளிப்படும்.
அப்படி அந்த மாதிரி நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியை விரித்து மறைத்து கொள்ளுங்கள் என்று மகளுக்கு சொல்லிட்டு தான் குளிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி புகாரியில் 280வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வீட்டில் குளிக்கும்போது, வீட்டில் மனைவி தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, ஆனால் அப்படி குளிக்கும்போது கூட ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மைமுனா அறிவிக்கிறாங்க. மைமுனாங்கிறவங்க ரசூல்லாவுடைய மனைவி. அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் குளிக்கும் பொழுது நான் அந்த குளிக்கிறதுக்கு ஒரு திரையை போட்டு, பாத்ரூம்லாம் கிடையாதுல்ல, இப்போ திரையில் நம்ம போட தேவையில்லை, நம்ம வீடுகளில் எல்லா வீட்லேயும் பாத்ரூம் இருக்குது, அதுவே கவர் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அதுக்குன்னு தனி செட்டப் பண்ண வேண்டியதில்லை. சும்மா திறந்த வழியில் இருக்கும், அதில் வீட்டுக்குள்ளே திறந்த முத்த மாதிரி இருக்கும், அதில் போட்டு குளிப்பாங்க. குளிக்கும்போது மனைவி மற்றவங்களாம் இருந்தால் கூட மனைவி தானே இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லைன்னு ரசூல்லா பார்க்கல. குளிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மைமுனா சொல்கிறாங்க, சத்தர்த்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓஹோ யகத்தஸிலு மினல் ஜனாபத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிற நேரத்தில் நான் ஒரு துணியால் அவங்கள என்ன செய்வேன், மறைத்து கொள்வேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, திடீர்னு யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா நிர்வாணம் மூலம் குளிக்க மாட்டாங்க, ஆடையோடு தான் குளிப்பாங்க. ஆடையோடு குளித்தாலும் ஈரம் படும் பொழுது, தண்ணீர் நனையும் பொழுது அது ஒரு இப்போ சின்ன அளவுக்கு என்ன செய்யும், மனிதனுடைய அங்க அவயவங்களில் லேசாக காட்டக்கூடியதாக தான் இருக்கும். அது கூட இருக்கக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு திரையை போட்டுக்கொண்டு குளித்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க நிர்வாணமாக இருந்திருக்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட பல நூல்களில் இருக்கும். ஆனால் அந்த செய்தி இப்போ நிறைய விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அது என்ன விமர்சனம் என்று சொன்னால், காபத்துல்லாவை கட்டுறாங்க. காபத்துல்லாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவுறதுக்கு முன்னாடி, அதாவது நபியாவுறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 35 வயசுன்னு வைங்களேன், ரசூல்லாவுடைய 40 வயசில் நபியாவுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசாக இருக்கிற ஒரு நேரத்தில் அந்த காபா கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அந்த சிதிலமடைந்த காபாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட நிதி திரட்டி அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்க. கட்டும் பொழுது எல்லாருமே அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, கர சேவை, அதாவது கட்டணம் இல்லாமல், கூலி இல்லாமல் அதுக்கு சேவை செய்கிறாங்க. எல்லாரும் காபாவாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பங்கு வரட்டுமேன்னு சொல்லி கல் சுமக்கிறது, மண் சுமக்கிறது, எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாருமே செய்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் கல் எடுத்துகிட்டு சுமக்கிறாங்க. எல்லாரும் இந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி உடல் உழைப்பு எல்லாரும் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாரும் உடல் உழைப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காபாவை கட்டுகிறதுக்கு கல்லை சுமந்துட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அவங்களும் அப்பாஸும் சேர்ந்த அந்த வேலையை செய்கிறாரு. அப்பாஸ் யாருன்னா ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா, அவங்க தகப்பனாருடைய தம்பி. சின்ன வாப்பாண்டாலும் ரசூல்லா வயசுக்கு நெருக்க 3 வயசு தான் வித்தியாசம். சின்ன வாப்பான்னா பெரிய வயசுலாம் கிடையாது. அப்பாஸும் ரசூல்லாவும் ஒரு ஒரு இதாக விளையாடக்கூடிய பருவத்தில் உள்ள ஆளுக்கு தான். இவங்களுக்கு 10 வயசுனா அவங்களுக்கு 13 வயசு, இப்படிங்கிற வித்தியாசம் உள்ளவங்க. சின்னத்தானோன்னு பெரிய வித்தியாசம் நினைக்கக்கூடாது. அப்பாஸ் அவர்கள் ரசூல்லாவுடைய வாப்பாவுக்கு தம்பியாக இருந்தாலும் அவர் ரசூல்லாவுடைய 3 வயசு தான் வித்தியாசம். இவர் யானை ஆண்டில் ரசூல்லா பிறக்கிறாங்க. யானைப்படை அழிக்க வந்தாங்கல்ல, அந்த ஆண்டு ரசூல்லா பிறக்கிறாங்க. இவர் யானை ஆண்டுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்னு இருக்குது. யானை ஆண்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்ன்று 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் என்று சொன்னால் அவருக்கும் அப்பாஸுக்கும் வயசு எவ்வளோதான், 3 வயசு வித்தியாசம். 3 வயசு வித்தியாசமானவங்களாம் சக தோழர்களை விளையாடுவாங்கல்ல, 3 வயசு டிஃப்ரெண்ட்டில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, கரெக்டாக துல்லியமான வயசு போட்டால் விளையாடுறாங்கன்னு சொன்னால் 20 வயசு 22 25 பல மாதிரி ஒரு செட்டு என்பது ஒரு 3 வயசுலாம் செட்டாக சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி அப்பாஸும் ரசூல்லாவும் என்னென்னு கேட்டால் ஒரு செட்டில் உள்ள ஆளுக்கு தான். பெரிய சின்னவாப்பாண்டு ஒரு அந்தஸ்தில் வந்தால் கூட ஒரு செட்டில் உள்ள ஆளுங்க. அப்பாஸ் என்ன சொல்லுவார்னா, இந்தாப்பா நீ இப்படி கல்லை சுமந்துட்டு போனால் லேட்டாகும், வேகமாக செய்கிறதா இருந்தால் நீ என்ன செய்யணும், உங்களுக்கு கீழே அணிந்திருக்கிற வேஷ்டி தடுக்கி விழுது, அது வேகமாக நடக்க முடியல, வேஷ்டி கட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன். வேஷ்டி கட்டிக்கிட்டு கல்லை தூக்கிட்டு போகும் பொழுது ரசூலுல்லாவுக்கு ஒரு தடுமாற்றம் வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம், இந்த ஹதீஸ் புகாரியில் 1582வது ஹதீஸ்லையும் 3892வது ஹதீஸ்லையும் இது இருக்கிறது. அப்போ அப்பாஸ் என்ன செய்வார்னு கேட்டால், நீ என்ன செய்யணும், வேட்டி எடுத்து தலப்பாக கட்டிக்க, வேட்டி இருந்து உனக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னோடனே வேட்டியை தலப்பாக கட்டினு அர்த்தம், நிர்வாணமாக வரும்னு அர்த்தம். வேட்டி எடுத்து அவுத்து தலப்பாக கட்டிக்கிட்டு அப்போ தலையில் கட்டிக்கிட்டு இந்த கல்லை தூக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் உனக்கு இடறி விடாது,
கல்லை தூக்கிட்டு போகும்போது அந்த கீழே கட்டியிருக்கிற ஆடை வந்து இடறி விடுது. இடறி விடாமல் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல வேட்டியை கட்டி தலையில் கட்டிக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நண்பருங்கிற சக வயசில் உள்ளவருங்கிற முறையில் சொல்கிறாரு. உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா வேட்டியை ஊற்றி தலையில் கட்டின உடனே மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க, மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என் வேட்டியை கொண்டாங்கன்னு கத்துறாங்க, அப்புறம் கொண்டாந்து அணிஞ்சிக்கிட்டாங்கன்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த ஒரு காலத்தில் தவிர வேறு எந்த காலத்திலும் அவங்க நிர்வாணமாக இருந்ததில்லைன்னு அந்த ஹதீஸில் சொல்லப்படும். முஸ்லீமில் வரும்போது அந்த வாசகம் வருகிறது. ஆனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ரசூல்லா ஒரு சின்ன பிள்ளைகள் அப்படி செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கலாம். ஒரு 10 வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கலாம். 35 வயசுங்கிற என்ன வயசு? 35 வயசுங்கிற ஒரு நிலையில் உள்ள ஜாகிலியா காலமாகவே இருக்கட்டுமே. அறியாமை காலத்து மக்களாக இருந்தால் கூட நாகரிகம் பண்பாடு உள்ளவங்கள்லாம் வந்து 35 வயசுலாம் இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு காஃபிராக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. ஒரு கெட்டவர்களாக இருந்தால் கூட ஒரு பொது வெளியில் வேட்டிலாம் ஊற்று கட்டிட்டு நிர்வாணமாக போய் பணி செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அப்போ ரசூல்லா இதை செஞ்சார்கள்ங்கிற ஒரு செய்தி வந்து புகாரில் இருக்கிறது. ஆனால் இது எப்போ செஞ்சாங்கங்கிற கவனிக்காமல் சில பயான் பண்ணக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா சிறுவராக இருக்கும்போது நடந்துன்னு சேர்த்து சொல்லிடுவாங்க. சிறுவராக இருக்கும்போது காபா கட்டப்படலை. ரசூல்லா சிறுவராக இருக்கும்போது காபா கட்டப்பட்டால் தான் இந்த வாசம் சரியாக வரும். காபா கட்டினது வந்து ரசூல்லாவுடைய சிறுவராக இருக்கும்போது அல்ல, ரசூல்லா நுபுவத்துக்கு 5 வருஷத்துக்கு முந்தி. ரசூல்லா நபி ஆவதற்கு 5 வருஷத்துக்கு முந்தின்னா 35 வயசு. 40 வயசில் நபி ஆகிறாங்கல்ல, நபி ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்றால் 35 வயசு. ரசூல்லாவுக்கு 35 வயசாக இருக்கும் பொழுது தான் அந்த காபாவை கட்டினார்கள். அவங்க கட்டின காபா வடிவம் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. இப்ராஹிம் நபியுடைய காபாவுடைய வடிவத்தெல்லாம் மாற்றி என்ன கட்டினாங்கல்ல, அந்த மாதிரியான காபா கட்டும் பொழுது அதில் போய் ரசூல்லா பங்கெடுத்தார்கள்னு வருது. இந்த செய்தியை வந்து எல்லா அறிஞர்களும் இதை சரியான செய்தின்னு சொன்னாலும் இதை வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஏன் எதுக்கு புகாரில் வந்து ஏன்னு கேட்டால் இதை சொல்லக்கூடியவர் ஜாபீர் சொல்கிறார். ஜாபீருங்கிற ரொம்ப சின்ன சஹாபாக்கள், ரொம்ப சின்னவர். ஜாபீருங்கிறவர் யார்? அது போக அவர் வந்து மதீனாவாசி. ஜாபீருங்கிறது மக்காவாசியும் கிடையாது, அன்சாரில் உள்ள ஆள். ஜாபீர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. ரசூல்லா வந்து இந்த மாதிரி வேட்டியை தலையில் கட்டிட்டாங்கன்னு அவர் சொல்வதாக இருந்தால் அவர் பார்த்துருப்பாரா? இதை அவர் பிறக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிற அந்த காலத்தில் வந்து ஜாபீர் பிறக்க கூட இல்லை. அப்போ ஜாபீர் தான் இதை அறிவிப்பதாக புகாரி முஸ்லீம் எல்லா நூல்கள்லையும் இதை அறிவிக்கிற ஆள் யார்? ஜாபீர் என்பவர் தான் அறிவிக்கிற மாதிரி வருகிறது. ஜாபீர் அறிவிப்பதாக இருந்தால் அவருக்கு யாரோ ராங்காக தப்பாக சொல்லி இருக்கணும். பொய் சொல்ல மாட்டார் அவர் அறிவிப்பாரையானால் யாரோ போகிற வர அழகு நினைஞ்சிருப்பாங்க, அப்படின்னு சொல்ல நடந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு அடிச்சிருப்பாங்களே தவிர அவருக்கே நேரடியாக அதை அறிந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் மக்காவாசியும் கிடையாது, அவர் வந்து சின்ன வயசு ஆள் வேறு. அந்த சம்பவம் நடக்கும்போது உலகத்தில் அவர் இல்லை, பிறக்கவே இல்லை. அப்போ அந்த மாதிரியாக இருக்கிறதுனால இந்த செய்தி நீங்கள் பரவலாக சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாணமாக ஒரு வந்து இருந்திருக்கிறாங்கன்னு சொல்வார்கள். உண்மை என்னென்னு கேட்டால் ஒரு காலத்தில் அவங்க நிர்வாணமாக இருந்ததில்லை. வேணா குழந்தையாக இருக்கும்போது இருந்திருப்பாங்க, அதுக்கு வரலாறு கிடையாது. குழந்தையாக இருக்கும்போது தாய்ப்பால் கூட்டும்போது அந்த மாதிரி பருவங்களில் எல்லா குழந்தைகளும் இருந்த மாதிரி நிர்வாணங்கிறது உணரப்படாத வயசு இருக்குல்ல, நிர்வாணங்கிறது பிரச்சனை இல்லைங்கிற வயசில் நினைஞ்சிருப்பாங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளது அல்ல. நீங்கள் இருந்திருப்பீங்க, நான் இருந்திருப்பேன், எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாத ஆள் இருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறலாம். 35 வயசில் வந்துக்கிட்டு இதை சொன்னால் கூட விளங்காதா? அப்பா சொன்னார்னா இது எப்படி இந்த ஆள் போட்டு தலையில் கட்ட சொல்கிறாரு, தலையில் கட்ட நிர்வாணமாக போயிருமே, அது உணவாக தெரியாமல் இருப்பாங்க. ரசூல்லா வந்து நபியாவாமல் இருந்துட்டு போகிறாங்க. 35 வயசில் இந்த புரிதல் வருமா வராதா? 35 வயசில் உள்ள ஆளுக்கு வந்து வேட்டியை வந்து தலைப்பா கட்டிக்கன்னு சொன்னால் கட்டுவீங்களா? யாராக கட்டுவாங்களா? 35 வயசு ஆளை கூப்பிட்டு நீ வேட்டியை வந்து தலைப்பா கட்டுனா கட்டுவாங்களா? காட்டுவாசி கூட கட்ட மாட்டார்கள். காட்டுவாசி இருப்பு சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, அவன் கோமணத்தை கட்டி தான் இருப்பான் குறைஞ்சபட்சம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறனால ரசூல்லா நிர்வாணமாக இருந்தார்கள்னு வரக்கூடிய செய்தி வந்து அது புகாரில் வருது. புகாரில் வந்தாலும் அது அறிவிப்பாளர் அடிப்படையில் பார்த்தாலும் ஏற்றுக்கிற முடியாது. அறிவிப்பாளர்லன்னா அறிவிக்கிறாள் வந்து அதுக்கு ஐவிட்னஸாக இருக்கணும்ல. ரசூல்லா செஞ்சாங்கன்னு அறிவிக்கிறதா இருந்தால் அதை பார்த்தவராக இருக்க வேண்டும். யார்கிட்டையாவது கேள்விப்பட்டிருப்பார், யார்கிட்ட கேள்விப்பட்டால் நமக்கு தெரியலைங்கும்போது யாரை வேண்டாம்னு இருக்கலாம். அதனால் என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். இதை சொல்லி ரசூல்லா ஒரே ஒரு தடவை நிர்வாணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அது பொய். நிர்வாணமாக இருக்க சாத்தியமே கிடையாது. நம்ம அறிவும் ஏற்றுக்கிற மாட்டேங்குது, நாகரிகமுள்ள யாரும் ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. என்னடா இந்த வயசை வச்சு 35 வயசுடைய ஒரு நிலையில்
35 வயசுலாம் ரொம்ப ரொம்ப பக்குவமாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம், அல்லாஹ் பற்றி சிந்திக்கிறது இப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஒரு முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு பருவத்தில் வந்து ஜாஹிலியாக்கள் கூட செய்யாத ஒரு வேலையை அவங்க செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். இந்த ஹதீஸை படிச்சிங்கன்னு சொன்னால் இது முஸ்லீமில் வரும், புகாரில் வரும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இது சொல்லக்கூடிய ஆள் வந்து அந்த காலத்தில் உள்ளவர்களான யாரும் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அறிஞர்கள் வந்து அந்த இந்த மாதிரி வயசில் அவர் அறிவிக்கிறாரு, இவர் வந்து ரசூல்லா காலத்தில் உள்ளவர் இல்லைன்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹதீஸ்களில் சொல்லி ஹதீஸில் வந்துருச்சுல, பதிவு பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலையில் தான் எல்லா ஹதீஸ் விரிவுரையாளர்களும் இந்த ஹதீஸை கடந்து போகிறாங்க. இந்த ஹதீஸ் வந்துச்சுன்னா அதனுடைய விஷயம் அதாவது என்னென்ன சின்னது அர்த்தம் செஞ்சுறாங்க. என்ன செஞ்சுறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்திருக்கு, 10 வயசு பிள்ளையாக இருக்கும்போது, 10 வயசு பிள்ளையாக இருக்கும்போது நடந்தால் பஞ்சாயத்தே இல்லை, அப்போ காபா கட்டப்படலை. அதனால இந்த சம்பவம் வந்து என்ன இல்லை, தவறான செய்தி என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து நிர்வாண விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு ஒரு பொதுவான கட்டளை இடுறாங்க. அதாவது மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அப்படின்னு ஒரு ஆள் வந்து அறிவிக்கிறார். இவர் ஒரு சஹாபி. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு கல்லை தலையில் தூக்கி கொண்டு போய்கிட்டே இருந்தேன். பாரமான ஒரு கல் வந்து தூக்கிட்டு போகிறாரு வேலைக்கு, வீட்டு தேவைக்கு. அதை ஒன்றுக்கு நான் கல்லை சுமந்துக்கிட்டு போனேன். சுமந்துக்கிட்டு போகும்போது இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்களா, போயிட்டு இருக்கும்போது வேட்டில் கட்டியிருந்த இடுப்பில் கட்டியிருந்த வேட்டி அவுந்து விழுந்துருச்சு. விழுந்தா என்ன செய்வார் அவர், யாருமே இருக்க மாட்டார், தூக்கி விட ஆள் இருக்காது. அப்போ அந்த கல்லையும் தூக்கி கீழையும் போட முடியாது, தலையில் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தூக்கி கொண்டு போயிருக்கும் பொழுது என்னுடைய வேஷ்டி என்ன செஞ்சிருச்சு, அவிழ்ந்து கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்று அப்படியே நீ என்ன செய்கிற, இந்த இடத்துல என்ன செய்வது, மக்கள் நிறைய நடமாடி இருந்தால் இந்த வேட்டி எடுத்தாங்கப்பா கட்டி விடுங்கப்பா அப்படி தான் செய்யலாம். பெரிய பாரமான ஒரு கல்லை இறக்கி நம்ம தன்னால் வைக்கல. நம்ம தலையில் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு போனோம்னு சொன்னால் சின்ன பொருளாக இருந்தால் இப்படி இறக்கி வச்சிடலாம். பெரிய பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து வாங்கினா தான் இறக்கி வைக்க முடியும், நம்மளாம் இறக்கி வைக்க முடியாது. அல்லது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சுமை தாங்கி வச்சுருப்பாங்க. சுமை தாங்கின்னு சொன்னால் உயரமான கல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வச்சு அதுலேருந்து தூக்கிடுவாங்க. தூக்கி விட்ருக்க ஆள் இல்லாட்டி என்ன செய்வாங்க, பிரயாணத்தில் போகும் பொழுது போகிற வழிகளில் இப்போ கல் மாதிரி ஒரு சேர் மாதிரி ஸ்டூல் மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி கல்லில், அதுக்கு பேர் சுமை தாங்கி. அந்த சுமை தாங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, பயணத்தில் போகிறவங்க தலையில் வச்சுக்கிற சுமை அப்படி வைப்பாங்க. அதில் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். தூக்கும்போது அதுலேருந்து ஈஸியாக தூக்கிடலாம். உயரமாக தானே இருக்குது, அது இடுப்பு உயரத்துக்கு இருக்குது, அந்தளவு இது தோல் உயரத்துக்கு இருக்கும், அதனால் தூக்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போ சுமை தாங்கிகள் இருக்கிற இடமா இருந்தால் பரவாயில்லை. யார் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை, ஏற்றி விட யாரும் இல்லை. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாருன்னா வர்றாரு, கீழே வேட்டையை வந்து விழுந்துருச்சு. இவர் என்ன செய்கிறாருன்னா சரி கல்லை கொண்டு போய் முதல்ல இப்போ உரிய இடத்துல கொண்டு போட்டு அப்படியே வருவோன்னு சொல்லிட்டு அப்படி நிர்வாணமாக போய் என்ன செய்கிறாரு, இந்த கல்லை சுமந்துக்கிட்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் வந்து எடுக்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்ச உடனே நீ அப்படி செய்யாதப்பா, நீ முதல்ல வேட்டியை தான் நீ பார்த்துருக்கணும், அந்த வேட்டியை வந்து நிர்வாணமாக நீ வந்து சரியில்லைங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அது சொல்லுவாங்கங்கிற ஒரு செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவைக்கு இருந்தால் கூட இந்த நிர்வாணமாக இருந்துடக்கூடாது அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த மலைஜலம் கழிக்க போகிறாங்க இல்லையா, மலைஜலம் கழிக்கிறதுக்கு வந்து இந்த காலத்தில் வீடுகளில் அந்த ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்தில் வந்து மலைஜலம் கழிப்பதற்கு வீடுகளில் வசதி கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. அதனால தான் என்ன செய்வாங்க, ஊருக்கு வெளியே அவுட் சைடு போகிறேன், அந்த வார்த்தை அவுட் சைடும்பாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அவுட் சைடு போகிறேம்பாங்க. அவுட் சைடுனா என்னது, அந்த தமிழில் வெளிக்கு போகிறேம்பாங்க. வெளிக்கு போகிறது, வெளிக்குன்னா என்னது, வெளியே வீட்டில் இல்லாமல் தூரமாக போயிடுறதுக்கு பேர் அந்த செயலுக்கே இப்படி பேரை வச்சுருக்கிறாங்க. எதனாலன்னு கேட்டால், அந்த மலைஜலம் கழிக்கிறதா இருந்தால் ஊரை விட்டு வெளியே போயிடணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ரொம்ப தூரமாக போய் யாரு கண்ணும் படாமல் போய் மலைஜலம் கழிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி போவாங்க. அப்படி போனால் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது நம்ம தான் யாரும் இல்லாத இடத்துக்கு வந்துட்டோமே, எல்லார் கண்ணிலையும் படாமல் ரொம்ப தொலைவுக்கு வந்துட்டோமேன்ட்டு மலைஜலம் கழிக்க மாட்டாங்களாம். ஏதாவது மரம் இருக்குதா, ஒரு பேரிச்ச மரம் அது மாதிரி இருக்கான்னு பார்த்து அந்த மரத்துக்கு பின்னாடி தனியாக எக்ஸ்ட்ரா வர மறைஞ்சிக்கிடுவாங்களாம். போனோம்னு சொன்னால் வெட்ட வெளியாக இருக்குன்னு வைங்களேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியே தூரத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் யாரு கண்ணிலையும் தென்பட மாட்டோம். ஓப்பன் பிளேஸில் மலைஜலம் கழிக்கலாமான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, கான அஹப்ப மஸ்தத்தர பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹாஜத்திஹி ஹதஃபுன் வ ஹாயிஷ் நஹலின், ஒரு குட்டிச்சவர் அல்லது ஒரு பேரிச்ச மரத்துடைய அடிப்பாகம் இந்த மாதிரி இருக்கிற இடமா பார்த்து போய் உட்காருவாங்க. மலைஜலம் கழிப்பது என்பதுங்கிறதே ஒரு விதமான நிர்வாணத்தை வெளிப்படுத்துறது தானே. அப்படி வெளிப்படுத்தினாலும் யாருமே இருக்க மாட்டாங்க தூரத்தில் போய் இருக்கும் பொழுது.
ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, தூரமாக போய் இருந்தால் கூட மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பொருளுக்கு முன்னாடி தான் என்ன செய்வாங்க, அதில் வந்து மலஜலம் கழிப்பார்கள்ங்கிற ஒரு செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம மட்டும் இருந்தோன்னு வைங்க, நம்ம மட்டும் ஒரு யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம நிர்வாணமாக இருக்கலாமா? அந்த நிர்வாணத்தை அறிஞ்சிட்டா தான் ஆடையுடைய சட்டங்களுக்கு பிறகு வரலாம். அதுக்காக தான் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஹ்பல் அவுரத்தக்க இல்லாமின் ஜவுஜத்திக்க அவுமா மலக்கத் எமீனுக்க, உன்னுடைய மறைவிடங்கள்னா ஆண் பெண்ணுக்குரிய பிரத்யேகமான அந்த பாகங்களை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்வாயாக, உன் மனைவியை தவிர மற்றவங்கள்ட்ட நீ பாதுகாத்து கொள்வாயாக அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா எல்லாம் இருக்கிறோம் அப்படிமா அப்போம்மான்னு கேட்குறாரு. ஆம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான், ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர்கள் ஒரு குரூப்பாக இருப்பாங்கள்ல, ஒரு டீமாக தெரிஞ்சவங்களா எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மறைச்சிக்கிறணுமா? எங்களுக்குள்ளே அப்படி இருந்துக்கிறலாமா? எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, அப்போ கூட நிர்வாணமாக இருந்துக்கிறலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இனிஸ்ததாத் அல்லா யராஹ அஹதுன், யாரும் பார்க்காத முறையில் நீ அதை மறைத்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நீ வந்து வெளிப்படுத்தி காட்டாது. அவசியம் இருந்தால் அது ஒரு விஷயம், அவசியம் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தால் கூட என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரி வெளிப்படுத்திக்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறார், இதாக்கான அஹதுனா ஹாலியன், ஒருத்தர் தண்ணியாக இருக்குது, அவர் மட்டும் இருக்கிறார், வீட்டில் என்ன செய்ய யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார், எல்லாத்தையும் வீட்டிலாம் அவுத்து போட்டு அப்படி நிர்வாணமாக படுத்துக்கிடலாமா உட்காந்துக்கிடலாமா? யாருமே இல்லையில, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, சிவருக்கு அது வேறு கவர் பண்ணி இருக்கிறது, அது போக வந்துக்கிட்டு உத்தரமே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நிர்வாணமாக இருந்துக்கிடலாமா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கலான்னு சொல்கிறது வந்து பொருத்தமாக தெரியும். ஏன்னு கேட்டால் செவர் தான் மறைச்சிக்கிட்டு இருக்குல்ல, ரூம் இருக்குது, செவர் இருக்குது, யாருமே இல்லை, இவர் மாத்திரம் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தனியாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் இருந்தாலும் ஃபல்லாஹு அஹக்கும் யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ்வுக்கு நீங்கள் வெட்கப்படணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நிர்வாணத்தை வந்து தேவை, மலம் ஜலம் கழித்தல் என்பது நிர்வாணத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆடையை மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி அதிலே மலைஜலம் கழிக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல வந்து மறைவிடத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். மலைஜலம் கழிப்பதற்கு தாம்பத்திய வாழ்க்கைக்காக வேண்டி வெளிப்படுத்தி ஆகணும். அது அல்லாத இடங்களில் வந்து நீங்கள் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தரும் பார்க்காட்டா கூட இந்த ஒரு அநாகரிகமாக அவன் நடக்கிறான்ட்டு அல்லாஹ்க்கு என்ன செய்யும், அது வெறுப்பு உண்டாக்கும். ஏன்டா அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய, நான் ஆடையை நான் அதுக்கு தான் தந்திருக்கிறேன், அந்த ஆடையை போட்டு மறைக்க வேண்டியதுனா நல்லா கேட்பானா. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதாக்கான அஹதுனா ஹாலியன், நாங்கள் தன்னந்தனியாக நாங்கள் மாத்திரம் இருக்கும்போது என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது ஃபல்லாஹு அஹக்கு யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ் விஷயத்தில் வைக்கப்படுங்க, மனுஷனுக்கு வைக்கப்படாட்டா கூட அல்லாஹ்வுக்கு நீங்கள் வைக்கப்படுங்க அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் தனியாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், மறைச்சி கொண்டு தான் இருக்கணும். குளிக்க போகிறீங்க, தனியாக நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், ரூமில் தான் இருக்கிறோம், ரூமில் இருக்கிறோம் என்று சொன்னால் மலைஜலம் கழிக்கும் போது அது நிர்வாண அவசியம் ஆயிடுதுல, நிர்வாண அவசியம். குளிக்கிறீங்களா, ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளிக்கணும், முட்டையை அவுத்து போட்டு என்ன செய்யக்கூடாது, குளிக்கக்கூடாது. தனியாக இருப்பதில் அதெல்லாம் அடங்கும். தனியாக இருந்தால் கூட என்னத்துக்குன்னா எந்த மனுஷனும் பார்க்குறாங்கிறதுக்காக வேண்டி இல்லை, காரணம் அல்லாஹ்வுக்கு வைக்கப்படுங்க. அல்லாஹ் ஒருத்தர் என்ன செய்கிறான், நம்மளை ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான், எதுக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும். அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படி நடங்கங்கிறாங்க. அதுபோக இந்த மறைவிடம் என்பதை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் நிர்வாணத்தோடு இருக்கலாமான்னா அதையும் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நிர்வாணம்ங்கிறது ஆண் பெண்ணுங்கிற அடிப்படையில் உள்ளது கிடையாது. ஒரு ஆணாக இருந்தாலும் இன்னொரு ஆணுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் நம்மளை போல ஒரு பெண்ணு தானே இருக்கிறாங்க, அப்படி நிர்வாணமாக இருக்கலாமான்னு தேவைக்கு இருக்கலாம். மருத்துவம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி நிர்வாணத்தை வெளிப்படுத்த வேண்டி வரும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, வயிற்று வலி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பிரசவம் இருக்கிறது, இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு தேவையில் வந்துடுது. தேவைகள் இருக்கும்போது செய்யக்கூடியதுக்கு மார்க்கத்தில் தனி சட்டம், அது பிறகு பார்ப்போம். பொதுவாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு ஆண் வந்து ஆணுக்கு முன்னாடியும் பெண்ணுக்கு முன்னாடியும் மறைத்து கொள்ளணும். ஒரு பெண்ணு வந்து தன்னை போல் ஒரு பெண்ணுக்கு முன்னாடியும் மறைத்து கொள்ளணும், ஆணுக்கு முன்னாடி மறைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யன்துரு ரஜுலு இல்லை அவுரத்தி ரஜுலி, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய அவுரத்துனா மறைக்கப்படுகிற பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா காட்டக்கூடாதுன்னு வந்துடும். இவன் பார்க்கவும் கூடாது, அவன் காட்டவும் கூடாதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ரஜுலு இல்லை அவுரத்தி ரஜுலி, எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனுடைய அவுரத்துனா மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. உடல் மரஅத்து இல்லை அவுரத்தில் மரஅத்தி,
எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை பார்க்கக்கூடாது என்பதில் ரெண்டு பேருக்கு என்ன சட்டம்? மறைக்கும், காட்டவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அப்படியே ஒரு திறந்து போட்டிருந்தா கூட கண்ணை முடிக்கணும். ஆடை இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் நிர்வாணத்தை நம்ம பார்க்கறத விட்டு என்ன செய்யணும், தூரமாக போயிடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. இன்னும் இது குறித்த கூடுதலான ஒரு விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.